வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. செந்தில் பாலாஜி உதயநிதியை முட்டு சந்தில் கொண்டு வந்துட்டாரா, இல்லை உதயநிதியை போய் முட்டு சந்தில் மாட்டிக்கிட்டாரா அப்படின்னு பெரிய வாதம் நடத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி உதயநிதி அவர்கள் பேச்சு நடந்திருக்குது. பல பேராலும் விமர்சிக்கக்கூடிய இந்த பேச்சு ஜூவியில் வெளுன்னு வெளுத்து விட்டுருக்காங்க. இதற்கே ஜூவிக்கு ஒரு திகிரியம் வேணும். எந்த பத்திரிக்கை இதை சொல்லலை, சேனல்லையும் பெருசாக சொல்லலை. என்ன சொல்கிறாரு உதயநிதி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் நடந்தது. அதாவது புதிய திராவிடர் கழகம் அப்படிங்கிற பேரில் ஒரு கட்சி இருக்குது. நீங்கள் கேட்கலாம் கட்சி இருக்கான்னு. கட்சி இருக்குது. ராஜ் கவுண்டர் அவர் தான் அதோட தலைவர். அவர் தலைமையில் தான் அந்த கூட்டம் நடக்குது. என்னென்னா சமூக நீதி வெல்லட்டும் அது பேர். ஆனால் பேசினவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ராஜ் கவுண்டர் பேசுகிறதாகட்டும், உதயநிதி அவர்கள் பேசுகிறதாகட்டும், இதெல்லாம் இன்றைக்கி யாரையோ ஒரு கம்யூனிட்டியை திருப்திப்படுத்துவதற்கு உதயநிதி பேசுகிறாரு. ஜாதியை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு தந்தை பெரியார் 1929 செங்கல்பட்டில் நடந்த மாநாட்டில் சொல்லி அதை நடைமுறைப்படுத்தினார். அவர் வழி வந்த நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உதயநிதி அவர்கள் பேசும்போது ஜாதி பெருமையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய வகையில் பேச்சு இருக்குது. அவர் பேச்சில் 19 தடவை ராஜ் கவுண்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ராஜ் கவுண்டர் பாருங்கள், 2010 2013 வரைக்கும் இளைஞரணியில் தான் இருந்தார் அப்படின்னு அதை ரொம்ப பெருமையாக சொல்கிறார். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறோம்னா, நீங்கள் ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படிங்கிறது உங்களுடைய கொள்கை. அதையும் தாண்டி நம்ம என்ன சொல்கிறோம், தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லா ஜாதிகளுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கொடுப்போம் அப்படின்னு உதயநிதி சொல்லியிருக்க வேண்டும். ஐயா ராமதாஸ் தானே சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்போ உங்களுக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த தொகுதிகள் மேலே உங்கள் கண்ணு. கொங்கு மண்டலத்தில் ஒரு 57 தொகுதி இருக்குது. போன தடவை வெறும் 17 தான் திமுக ஜெயிச்சது. அந்த இடத்த கைப்பற்றணும். அப்போ இடைநிலை ஜாதிகளை குறிவைத்து நீங்கள் ஒரு அரசியல் பண்ணுறீங்க. இதை பார்த்துட்டு இருக்க மற்ற கம்யூனிட்டி என்ன நினைப்பாங்க, பட்டியலின மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற கொஞ்சம் கூட ஒரு புரிதல் உதயநிதிக்கு இருக்கா இல்லையா நமக்கு தெரியல. நல்லா யோசனை பாருங்கள். இன்றைக்கி மற்ற கம்யூனிட்டி இதை எப்படி பார்ப்பாங்க? இன்னொன்று கேட்குறோம். ஏற்கனவே மூர்த்தி அவர்கள் போய் ஆண்ட பரம்பரைன்னு பேசி அது பெரிய சர்ச்சையாச்சு. இன்னொன்று கேட்குறோம். அந்த ராஜ் கவுண்டர் பேசும்போது சொல்கிறாரு, ஸ்கூலில் போனீங்கன்னா ஜாதி சான்றிதழ் கேட்குறீங்க, எப்படி ஜாதியை ஒழிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது வாட்ஸ்அப்பில் அந்த பகிர்வோம்ல, அதை வச்சு சில பேர் பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கார். அவர் பேச்சிலிருந்தே தெரியுது அவருக்கு ஒன்றும் புரியவே இல்லை அரசியல். ஏற்கனவே இவர் தான் இதனுடைய பழைய மாநாட்டில் நாங்கள் ஆண்ட பரம்பரை ஏன் ஆளக்கூடாதுன்னு பேசினவர். அந்த ராஜ் கவுண்டர் பேசுகிறார். அதில் பவானி சாகர் தொகுதியை தனி தொகுதி ஆக்கிட்டீங்க, அதனால் எங்கள் இனம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். முதல்ல இந்த தனி தொகுதி எதற்காக உருவாக்கப்பட்டது? தமிழ்நாட்டில் மொத்தம் 46 தனி தொகுதி இருக்குது. அப்படி தனி தொகுதி இருக்கும்போது பொது தொகுதியில் நம்ம யாராவது ஏதாவது ஒரு கட்சி பட்டியலின மக்களை நிறுத்தி வச்சுருக்காங்களா? இல்லை. அப்போ அந்த 46 தொகுதியில் நீங்கள் நின்று வெற்றி பெற்று வரவங்களுக்கு நீங்கள் என்ன பொறுப்பு கொடுக்குறீங்க? ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறையோ உள்ளாட்சித்துறையோ கொடுக்குறீங்களா? அதில் கூட அவங்கள பின்தங்கி வைக்கிறீங்க. இன்னும் கூட பல ஊராட்சி மன்ற தலைவர்கள் அந்த பொறுப்புக்கு வர முடியாமல் கீழே உட்காந்துருக்க அவலம் இருக்கிறதா இல்லையா? நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாரும் சமம் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் கட்சி சமூக நீதிங்கிறீங்களே, இதான் நீங்கள் சமூக நீதியை பிடிக்க வேண்டிய லட்சணமானு கேட்பாங்களா இல்லை மாட்டாங்களா? உதயநிதி அவர்கள் என்ன பேசியிருக்க வேண்டும்? உங்கள் கம்யூனிட்டிக்கு உரிய பிரதிநிதித்துவம் நான் வாங்கித்தரேன், அதோடு நிறுத்தியிருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு 19 தடவை இவரே ராஜ் கவுண்டர் 2010 13 வரைக்கும் நம்ம கட்சியில் தான் இருந்தார். இது எவ்வளோ பெரிய பெருமையா? அதெல்லாம் அவர் பேர் ராஜ்னு சொல்ல வேண்டியதானே. நீங்கள் எதுக்கு ராஜ் கவுண்டருங்கிறீங்க? அந்த இவர் புது சத்தத்தில் சொல்லுவாங்கல்ல, அப்படி உங்கள் பேரா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த அளவுக்கு தேவருங்கிறது நீங்கள் வச்ச பேரான்னு கேட்பாங்கல்ல, பாரதி ராஜா படம் அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி எவ்வளவோ முன்னால் கூட இன்னும் இவர்கள் பிற்போக்குத்தனமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஜூவியோடைய கட்டுரை. எல்லாத்தையும் தாண்டி 1929 தந்தை பெரியார் அவர்கள் செங்கல்பட்டில் நடந்த கூட்டத்தில் தான் ஜாதி பேரை விட்டொழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி குடியரசு பத்திரிகையில் தலையங்கமே எழுதினார். நீங்கள் தந்தை பெரியாரின் கொள்கைங்கிறீங்க, அறிஞர் அண்ணாவின் கொள்கைங்கிறீங்க, கலைஞர் அவருடைய கொள்கைங்கிறீங்க, இப்போ எப்படி நீங்கள் பேசுகிறீங்க? நல்லா யோசனை பாருங்கள். அப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய தொகுதிகள், அங்கே இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டியோட ஓட்டு வாங்கணும். அந்த கம்யூனிட்டியோட ஓட்டு இப்போ யாருக்கு போயிட்டுருக்குது? எடப்பாடி பழனிசாமிக்கு போயிட்டுருக்குது. அப்போ அந்த கம்யூனிட்டி ஓட்டை கொஞ்சம் வாங்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி போய் இந்த கூட்டத்தை நீங்கள் கலந்துட்டுருங்க. கூட்டத்தில் கலந்து கொள்வது தப்பில்லை. ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை, நீங்கள் ஒரு துணை முதல்வர், திராவிட இயக்கத்தின் விடிவெள்ளிங்கிறீங்க. ஏற்கனவே நான் சனாதனத்தை பேசி பல ஊரில் நீங்கள் கேஸ் வாங்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் உங்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரலாமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிவு திருவிழாங்கிற பேரில் ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் கொண்டாடுறீங்க.
சம்பந்தமே இல்லையா. ஒரு பக்கம் அறிவு திருவிழா கொண்டாடுறீங்க, சனாதனத்தை பற்றி பேசுகிறீங்க, பகுத்தறிவு சிந்தனை உள்ளவர்களாக நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் பேசுகிறது வந்து சரியான விஷயமா இருக்கா? நல்லா யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து இளைஞர்களின் நம்பிக்கை நாயகன் உதயநிதி அப்படிங்கிறாங்க. அந்த பக்கம் விஜய் வந்து இல்லை நான் தான் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன கொண்டு போய் வரீங்க? விஜய் வந்து அஞ்சலை அம்மாள் அவர்களாகட்டும், அதுக்கப்புறம் தந்தை பெரியார்லேருந்து அவரை சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் கட்சி நாங்கள் தான் தந்தை பெரியாருக்கு வந்து அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இதை வெகுஜன மக்கள் எப்படி பார்க்கும்? ஒரு துணை முதல்வர் போய் இந்த மாதிரி ஒரு மாநாட்டில் பேசலாமா? அப்போ யாரையோ குஷிப்படுத்துவதற்காக நீங்கள் பேசுகிறீங்க. இதே அந்த ராஜ் கவுண்டர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன மாநாட்டில் நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு பேசினவர். அப்போ எங்கே போகிறது சமூக நீதி? இன்றைக்கி பட்டியலின மக்கள் இந்த ஆட்சியில் வேங்க வெயில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பைக்கில் போகும்போது ஒருத்தரை வந்து ஏன்டா புல்லட்டில் போகிறேன்னு வெட்டினது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்து சாமி கும்பிட போகும்போது அங்கே இருக்கக்கூடிய திமுக மன்ற தலைவரே அவனை கண்டித்தது. இப்படி பட்டியலினங்கள் மக்களுக்கான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்து கொண்டு வருகிறது. டேட்டாவே வந்துருச்சு. ஆனால் திருமாலிருந்து யாரும் ஒரு அறிக்கையோடு நிறுத்திடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் திமுகட்ட நமக்கு ஏதாவது பேசினோம்னா இந்த ஆட்சிக்கு முந்தக வந்துக்கூடாது, ஏன் பிஜேபி வந்துடும். அப்போ திமுக அப்படிங்கிறது சமூக நீதிக்கான கட்சியாக நல்லா யோசனை பாருங்கள். யார் கட்சி? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக யார் கட்சின்னு சொல்லுவாங்க, முதலியார் கட்சிங்க திமுக சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இதை உறுதிப்படுத்துவது போல் நீங்கள் பேசுகிறது வந்து யாரை திருப்திப்படுத்த நீங்கள் பேசுகிறீங்க? அப்போ தேர்தல் வர நேரத்தில் இந்த மாதிரி பேசினா ஏற்கனவே உங்களுக்கு வந்து தலித் மக்களுடைய வாக்கு போயிட்டுருக்கு, அதெல்லாம் விஜய் பக்கம் போயிட்டுருக்கு, திருமாட்ட கூட இல்லை. அப்போ இந்த பேச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த விதத்தில் வந்து நன்மை பயக்கும்? சார், ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படிங்க யோசிக்கணும்? ஒரு இடத்துக்கு போனால் சமூக நீதியும் பேசணும், வாக்கும் வரணும், கரெக்டாக? இப்போ நீங்கள் போய் பேசுகிறதுனால உங்களுக்கு ஏற்கனவே என்ன வாக்கு கிடைக்குது? உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய வாக்கு பட்டியலின மக்கள் வாக்கு திரும்ப இருக்கிறதுனால, அதுக்கப்புறம் மற்ற கம்யூனிட்டி வாக்கு. நீங்கள் போய் கவுண்டர் சமூகத்தை அந்த கூட்டத்தில் போயிட்டு இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அந்த ஓட்டு யாருதுன்னா பழனிசாமியோடைய ஓட்டு. நீங்கள் என்ன புகழ்ந்து பேசினாலும் அந்த ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது. அப்போ நீங்கள் உங்களுக்கு கிடைக்காத ஓட்டுக்காக உங்கள்கிட்ட கிடைக்கிற ஓட்டை நீங்கள் வந்து வரவிடாமல் தடுக்கிறது எந்த விதத்தில் சரியான? இது ஸ்ட்ராட்டஜியே தப்பு. இதுக்கு உங்களுக்கு 5-6 வியூ வகுப்பாளர் இருக்காங்க. கேட்டிங்கன்னா விஜய்க்கு அரசியல் தெரிலங்கிற, உங்களுக்கு தான் அரசியல் தெரில. நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? நல்லா யோசனை பாருங்கள். பழனிசாமிக்கு போகக்கூடிய ஓட்டை நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எப்படி வாங்க முடியும்? இந்த ராஜ் கவுண்டர் சொன்னால் கவுண்டர் பக்கம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா யோசனை பாருங்கள். கவுண்டர் இன மக்கள் அவர்களுடைய ஐக்கானாக பழனிசாமி நினைக்கிறாங்க, உண்மையில் நினைக்கிறாங்க. பரவாயில்லப்பா, நம்ம கம்யூனிட்டிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. இப்போ எல்லா சமூகங்களும் அமைதியாக வாழ வேண்டும், அவ்வளோதானே? எல்லாரும் சமமாக நடத்த வேண்டும். இப்போ பார்த்துட்டு இருக்க கவுண்டர் இன மக்கள் கூட நம்ம என்ன கேட்குறோம்? நீங்களே கவுண்டர் இன மக்கள் கூட பார்த்துட்டு இருப்பீங்க, என்ன சொல்லுங்கள்? எல்லா மக்களும் சமமாக இருக்க வேண்டும், அதுதானே சமூக நீதி. அப்போ ஒரு சமூகத்தை மட்டும் உயர்த்தி பிடிப்பது அப்படிங்கிறது, இந்த வார்த்தையை பேசுகிறது வந்து என்ன இம்பேக்ட் வரும்? இது பண்ணியிருக்கலாமா? உதயநிதி அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாது, தொடர்ந்து இந்த பேரை உச்சரிக்கிறது தப்பு அப்படிங்கிறது வெகுஜன மக்களின் எண்ணம். என்னுடைய எண்ணமாக தான். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், இன்றைக்கி தூய்மை பணியாளர்களை இவங்க எப்படி நடத்துகிறாங்கங்கிறது ஊரே பார்த்துட்ருக்கு. அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்குறோங்கிற பேரில் அதை எந்த வண்டியில் கொண்டு வந்தாங்க, எல்லோரும் தட்டேந்த வச்சுட்டு எவ்வளோ லேட்டாக கொடுத்தாங்க, அந்த உணவு தரமற்றதாக இருக்கிறது. இதே ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி பெரிய இடத்துல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் லேட் பண்ணுவீங்களா? அவங்கள தட்டேந்தி கையில் தட்டோடு நிற்க வைப்பீங்களா? அப்போ ஏற்கனவே பல விஷயங்கள், இது மட்டும் இல்லை, பல விஷயங்களில் நீங்கள் வேறு ஒரு கால்குலேஷனை போட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு தேவை ஓட்டு. அதனால் இன்றைக்கி ஜாதி சங்கங்கள் நடக்கிற கூட்டத்துக்கு நீங்கள் போவீங்க. ஜாதி சங்கங்கள் நடக்கிற கூட்டத்துக்கு பழனிசாமி போகிற எல்லாரும் போவாங்க சார். அங்கே போயிட்டு நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் அது சமூக நீதி சார்ந்ததாக இருக்கும். நீங்கள் பேசுகிறது ஒன்று, இது ஒன்று அப்படின்னா வெகுஜன மக்கள் உங்களை எப்படி ஏற்றுக்குவாங்க? திராவிட கொள்கை அப்படிங்கிறது என்ன? இப்போ நீங்கள் வந்து வீரமணியிலேருந்து திருமாவளவன் இதுக்கு உடன்பாடா? இவர் சொன்ன வார்த்தைக்கு உடன்பாடா? ஜிடி நாயுடுன்னு பேர் வைக்கும்போது நீங்கள் கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க? இல்லைங்க, ஜாதிகளை ஒழிக்கணும் நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஜாதி பேரை வந்து சாலைகளில் எடுங்கன்னு ஒரு ஜீவோலாம் போடுறீங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறது என்ன வார்த்தையை பண்ணிகிட்ருக்கீங்க? அப்போ உங்களுக்கும் பிஜேபிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? மறுபடியும் சொல்கிறோம், இந்த கட்டுரையை படித்தவங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி இன்றைக்கி தமிழகத்தில் பல ஜாதிகள் இருக்கிறது. ஒவ்வொரு ஜாதியும் தங்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் வேணும்னு போராடிட்டு இருக்காங்க. அதற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும்தான் வழி. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி யார் யாருக்கு எவ்வளோ இருக்குதோ அதை பிரித்து கொடுங்க, தப்பு இல்லை. அதை விட்டுட்டு ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீங்கள் நடத்த மாட்டீங்க? கேட்டால் வந்து ஒன்றிய அரசுக்கு தான் பங்கு இருக்குங்கிறீங்க. பக்கத்தில் ரேவந்த் ரெட்டி நடத்திட்டாரே,
அங்கே இருக்கக்கூடிய நம்ம நிதிஷ்குமார் நடத்தினாரே, அப்போ அவங்களால நடத்த முடியும் போது உங்களால் ஏன் நடத்த முடியல கேட்பாங்களா இல்லையா? காங்கிரஸ் கர்நாடகா நடத்தியிருக்காங்களே. இப்போ 10,000 ரூபா கொடுத்துருக்காரு நிதிஷ்குமார் பெண்களுக்கு 70 லட்சம் பெண்களுக்கு, அதனால் அவர் ஜெயிச்சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் கொடுத்தாலும் ஏன் ஜெயிக்க முடியாதுன்னா அங்கே வந்து பெண்களின் பாதுகாப்பு இருக்குது. நிதிஷ்குமார் ஓரளவுக்கு சட்டம் ஒழுங்கு பேணி காத்திருக்காரு, அவர் பிஜேபிங்கிற மோசமான கட்சியோட கூட்டணி வச்சுருந்தாலும். ஆனால் நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்க? பட்டியலினவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. கேட்டால் இது ஒரு நல்ல ஆச்சு, நாங்கள் தான் மறுபடியும் வருவோம் அப்படிங்கிறீங்க. பேசுகிறதுனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசினா பேசிக்கொண்டே போகலாம். இந்த வகையில் நிறுத்துகிறோம். மக்களையும் நீங்கள் சொல்லுங்கள், இது சமூக நீதிக்கான அரசா? இந்த மாதிரி ஒரு ஜாதியை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒருவரை பேச வைத்து விட்டு பின்னாலிருந்து பேசக்கூடிய நீங்களும் அவருடைய பேரை இப்படி தான் உச்சரிக்கிறது அப்படிங்கிறது சமூக நீதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் இடத்த சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.